ஒரு தளபதி அவர்கிட்ட இருக்கிற ராணுவ யுத்திகளை வச்சு யானைகளோட மலைகளையும் தாண்டி போய் உலகத்திலேயே பெரிய எம்பையரை வந்து வீழ்த்துறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் பேர் ஹானிபல் பார்கா. இவர் வந்து கார்த்தேஜோட ஒரு லெஜெண்டரி கமாண்டர். கார்த்தேஜ் வந்து இப்ப இருக்கிற டுனிஷியா. இவர் ரோமன்ஸ்க்கு எதிராக செகண்ட் பியூனிக் வார்ல சண்டை போட்ட ஒரு கமாண்டர். 218 பிசில யாராலையுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்த பண்றாரு. இவர் அவரோட படைகள் மூலியமா பெரிய யானை படைகளை வச்சு ஆல்ப்ஸ் மவுண்டன்ஸை தாண்டி யூரோப்புக்குள்ள போறாரு. இதை வந்து ரோமன்ஸ் வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மூவ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் வார் நடக்குது. இந்த பேட்டில் பேரு த பேட்டில் ஆஃப் கெனைன். இது வந்து 218 பிசில வந்து நடக்குது. யாருக்குன்னா இந்த கார்த்தேஜ்ல இருக்கிற ஹானிபல் பார்காக்கும் ரோமன் எம்பையருக்கும். இதுல வந்து ஹானிபல் பார்கா ஜெயிக்கிறாரு. அவரோட பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி மூலியமா இங்க வந்து அவர் டபுள் என்வெலப்மெண்ட் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்றாரு. இது என்னன்னா மொத்த எனிமீஸையுமே வந்து சுத்தி வளைக்கிற ஒரு டெக்னிக். இது எப்படின்னா அவரோட படைகள்ல இருந்து ரொம்ப வீக்கான ஒரு படையை வந்து சென்டர்ல பிளேஸ் பண்ணிடுவாரு. ஸோ ரோமன் எம்பையர் வந்து சென்டர்ல ஈஸியா வீக்கான படைகள் இருக்குன்னு அடிச்சு உள்ள தள்ளிட்டு வர போகும்போது சைட்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகள் வந்து இவங்களை சுத்தி வளைச்சிருவாங்க. ஸோ அப்படி இவங்க சுத்தி வளைச்சு ஒரு நாள்ல வந்து 50,000 to 70,000 சோல்ஜர்ஸ் கிட்ட ரோமன் எம்பையர்ல வந்து கொண்டாங்க. இது ரோமன் ஹிஸ்டரியிலே ரொம்ப பெரிய ஒரு டிஃபீட். இவரோட இந்த போர் தந்திரங்கள் மூலியமாவும் சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் மூலியமாவும் ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் கமாண்டரா மாறினாரு. ரோமன் எம்பையரோட யுக்திகளை வந்து பல நூற்றாண்டுகளா ஸ்டடி பண்ணாங்க.